எக்ஸாம் எப்படி எழுதிட்டு இருக்கான்னு தெரியல. நல்லபடியா முடிக்கணும். கடவுளே, அவனுக்கு எல்லாம் ஞாபகம் வரணும். நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் மறக்காம எழுதினாலே போதும். கண்டிப்பா பாஸ் ஆயிடுவான். நிறைய கான்ஃபிடன்ஸோட பெரிய பெரிய கனவோட உள்ள போயிருக்கான். அவன் நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டு வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் நினைச்ச மாதிரி அதே போலீஸ் யூனிஃபார்ம்ல பார்க்கணும். ஆதி ப்ளீஸ் நல்லா எழுதிட்டு வா. ஆதி நல்லா எழுதிருப்பானா இல்ல நிறைய தான் மறந்துருப்பானா? கடவுளே கடவுளே கடவுளே, ஆதி நல்லபடியா எக்ஸாம் எழுதி இருக்கணும். அவனுக்கு எல்லாம் ஞாபகத்துல வந்திருக்கணும். கடவுளே ப்ளீஸ் அவன் நல்லா எழுதி இருக்கணும். கடவுளே காக்க காக்க கடவுள் காக்க நோக்க நோக்க நொடியல் நோக்க நீதான் எப்படியாவது ஆதிக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தணும். டைம் ஆயிடுச்சே, இன்னும் ஆளை காணோம். அப்ப நான் ஒழுங்கா எழுதலையா? ஐயோ, ஏற்கனவே இந்த வேதா கவர நாங்க 2 பேருமே வீட்டுல தண்ட சோறா உட்கார்ந்துருக்கோன்னு அடிக்கடி சொல்லி காமிச்சிட்டே இருக்காங்க. இந்த வாட்டி எப்படியாவது ஆதி போலீஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடணும். இவன் பாஸ் பண்ணாதான் அவங்க அமைதியா இருப்பாங்க. அதுக்காகவாது இவன் பாஸ் பண்ணணும். ஐயோ, இவன் எக்ஸாம் எழுதிட்டு வரதுக்குள்ள நம்ம பைத்தியம் ஆயிருவோம் போலயே. छोटू ஏய் ஆதி வந்துட்டியா? வந்துட்டான். ஆனா ஏன் சோகமா இருக்கா? ஆதி என்னாச்சு? எக்ஸாம் எப்படி பண்ண? உனக்கு தெரிஞ்ச क्वेश्चंस வந்துச்சா? நான் சொன்ன மாதிரி ஃபார்முலாஸ் என்ன தனியா எழுதி வச்சியா? எல்லா क्वेश्चंसும் அப்ளை பண்ணி எழுதுனியா? ஆதி என்னாச்சு சொல்லு. அது வந்து छोटू என்னடா வந்து போயின கதை சொல்லிட்டு இருக்க? சீக்கிரம் சொல்லு. நல்லா பண்ணியா? நீ நல்லதா பண்ணிருப்ப எனக்கு தெரியும். இருந்தாலும் எவ்வளவு அட்டெண்ட் பண்ண? ஹே இரு இரு நான் சொல்லிக்கிறேன். சொல்லு. நான் எக்ஸாம் சரியா எழுதலடி. என்னது? எக்ஸாம் நல்லா பண்ணலையா? என்னாச்சு? क्वेश्चन பேப்பர் ரொம்ப டஃபா? இல்ல, क्वेश्चन பேப்பர்லாம் ஈஸியா தான் இருந்துச்சு. அப்புறம் எனக்கு தான் மைண்டே சரியில்லை. மைண்ட் சரியில்லையா? என்னடா சொல்ற? அது வந்து நான் எக்ஸாம் ஹால்குள்ள போனேனா, போனதுல இருந்து உன்னோட நினைப்பாவே இருந்துச்சு. சரி. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு. நானும் எழுதலான்னு போகும்போது எனக்கு பயங்கர பசி. என்னது? பசியா? ஆமாண்டி, நானும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன். ஆனா எனக்கு பசி அடங்கவே இல்ல. அப்புறம் என்ன பண்ண? அப்புறம் எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடி. எனக்கு எக்ஸாம்ல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. நம்ம வர வழியில வர ஒரு பிரியாணி வாங்கினா இன்னொரு பிரியாணி ஃப்ரீன்னு ஆஃபர் வேற போட்டிருந்தாங்கல்ல, அதே நினைப்பாவே இருந்துச்சு. அட பாவி. அதுலயும் அந்த மட்டன் பிரியாணி சட்டிய 2 தட்டு தட்டுவாங்க பாரு. அப்பா, அத காதால கேட்டுட்டு அந்த வாசனை அப்படியே முகர்ந்தோனா அப்பப்பா சொர்க்கத்துக்கே போயிடலாம். டேய், நீ இங்க போலீஸ் ஆகணும் நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன். நீ மட்டன் பிரியாணியை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. அப்ப நீ உண்மையாவே எக்ஸாம் ஒழுங்காவே எழுதலையா? அதான் சொன்னேனேடி, ரொம்ப பசி. சத்தியமா என்னால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியலடி. இதுல எனக்கு வந்த இன்விஜிலேட்டர் வேற ஏன் முன்னாடியே நின்னு சுட சுட டீயும் வடையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எப்படி டெம்ட் ஆச்சு தெரியுமா? டேய், எனக்கு வர கோபத்துக்கு ஏடா எக்ஸாம் எழுத போனியா இல்ல எவன் என்ன சாப்பிடுறான்னு நோட் பண்ண போனியா? இங்க பாரு, உண்மையாவே பேஷனா எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. அவங்க தான் உண்மையாவே நல்ல எக்ஸாம் எழுதி நல்லபடியா பாஸ் பண்ணி போஸ்டிங்க்கு போவாங்க. ஆனா நீ ஏண்டா எவ்வளவு கஷ்டப்பட்டு நைட்டும் பகலும் உனக்கு சொல்லி கொடுத்திருப்ப. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்ப. இன்னைக்கு வந்து இப்படி கோட்டை விட்டுட்ட. இப்ப மட்டும் நீ ஒழுங்கா எழுதிருந்தனா எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட உனக்கு ஒண்ணு இல்ல 10 பாக்கெட் பிரியாணி கூட வாங்கி கொடுத்திருப்பேன். ஆனா இப்படி பிரியாணி காசுப்பட்டு போலீஸ் வேலையை விட்டுட்டியேடா. என்ன சொன்ன? நான் நல்லா எழுதியிருந்தா எனக்கு 10 பாக்கெட் கூட பிரியாணி வாங்கி கொடுத்திருப்பியா? ஆமா, கண்டிப்பா நான் ட்ரீட் வச்சிருப்பேன். ஓ சரி வா, அப்ப எனக்கு 10 பாக்கெட் பிரியாணி வாங்கி கொடு வா. ஹலோ ஹலோ, அது நல்லா எழுதுனா நீ தான் ஒண்ணுமே எழுதலையே, உனக்கு எதுக்குடா வாங்கி கொடுக்கணும்? இடியட் இடியட். எவ்வளவு தூரம் படிச்சு சொல்லிருப்பேன். எனக்கும் எவ்வளவு ஆசையா இருக்குன்னு சொன்னேன். லாஸ்டா ஹக்கெல்லாம் கூட கொடுத்தேனே. ஆனா பேசுறப்ப மட்டும் பெரிய இவனாட்டம் பேசுறது. உனக்காக நான் கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவேன்டேன்னு வார்த்தைக்கு வார்த்தை 10 பொண்டாட்டி போட்ட. ஆனா இப்ப பிரியாணி காசுப்பட்டு வேலையை விட்டுருக்க. உன்னெல்லாம் என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதுல வாய்க்கிலேயே பேச்சு வேற. என் பொண்டாட்டி ஆசைப்பட்டுட்டா, நான் போலீஸ் ஆகாம விட மாட்டேன், அவளுக்காக நான் போலீஸ் ஆயிடுவேன்னு. அப்பப்பப்பப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப பிரியாணி வந்தே ஆகணும். ஏண்டா மனுஷனாடா நீலாம்? நான் இங்க எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன், நீ பிரியாணி கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படிதான் கேட்பேன். நீ தானே சொன்ன ட்ரீட் வைப்பேன்னு. சும்மா உட்கார்ந்துட்டு வந்ததுக்குலாம் ட்ரீட் கிடையாது. நல்லா எழுதுனாதான் ட்ரீட். அதுக்கு தான் கேக்குறேன் ட்ரீட் கொடுன்னு. ஏன்னா நான் தான் நல்லா எழுதியிருக்கேன்ல. எத்தனை வாட்டி நான் சொல்றது நல்லா எழுதுனாதான். இப்போ என்ன சொன்ன நீ? அது இப்ப எதுக்கு சிரிக்கிற? இப்ப என்ன சொன்ன நீ? நான் என்ன சொன்னேன்? ஒன்னும் சொல்லியே. இல்ல, இப்ப ஏதோ சொன்ன. நான் தான் நல்லா எழுதியிருக்கேன்ல, அதுக்கு தான் ட்ரீட்
அடியே அடியே பூங்கொடியே கவலை மறக்கும் தாய்மடியே அழகே அழகே பெண் அழகே தழையில் நடக்கும் தேழகே. ஆமாண்டி பொண்டாட்டி, நான் சூப்பரா எழுதியிருக்கேன். அது என்ன சொல்ற? உண்மையாவா? ஆமாண்டி, உண்மையாவே தான். நான் ரொம்ப ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன். சும்மா ஒன்னு பிராங்க் பண்ண, சத்தியமா பாஸ் ஆயிடுவேன். டேய், ஏன்டா அப்படி பண்ண? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? லூசு, உனக்காக எழுத போறேன், உனக்காக கண்டிப்பா பாஸ் ஆவேன். நீ என்ன போலீஸா பார்க்கணும்னு ஆசைப்பட்ட, உன் ஆசையை நிறைவேற்ற போறேன்னு சொல்லிட்டு எப்படி பசிக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருப்பேன்னு நினைக்கிறியா? நல்லா எழுதாம வந்திருப்பேனா நினைச்ச? என் நினைப்பு முழுக்க உன் முகம்தான் இருந்தது. நீ என் மேல வச்சிருந்த நம்பிக்கை நான் கண்டிப்பா பாஸ் ஆவேன்னு ஆல் தி பெஸ்ட் சொல்லி ஒரு ஹக் கொடுத்து என்ன அனுப்பி வச்சியே, அந்த கான்பிடன்ஸ் தான் என்ன ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வச்சுச்சு. தெரிஞ்சதெல்லாம் கடகடன்னு எழுதிட்டேன். அதுக்கப்புறம் தெரியாததெல்லாம் உட்காந்து ட்ரை பண்ணேன். எனக்கு எல்லாமே ஈஸியா இருந்துச்சு. டேய், உண்மையாவா? சத்தியமா நான் எந்த எக்ஸாமும் இந்த அளவுக்கு நல்லா பண்ணதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்கேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இதெல்லாம் உனக்காகவும் உன்னாலையும் தாண்டி. நீ என் கூடவே இருந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்திருக்க. அதனால மட்டும்தான் என்னால இப்ப பாஸ் பண்ண முடிஞ்சது. கண்டிப்பா பாஸ் ஆயிருவேன். எனக்கு அதுல 100% நம்பிக்கை இருக்கு. நீ நினைச்ச மாதிரி என்ன போலீஸ் யூனிஃபார்ம்ல பார்க்க தான் போற. டேய், நீ வந்து சொன்னப்ப நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? உண்மையாவே நீ நல்ல எக்ஸாம் எழுதுற போலன்னு தான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். ஆனா இப்பதான்டா மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கு. உன்னால எனக்கு இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு தெரியுமா? நான் நிறைய பேர் முன்னாடி பெருசா வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சேன். அவங்க முன்னாடிலாம் இப்ப நான் தலை நிமிர்ந்து நல்லா வாழ்ந்து காட்ட போறேன். அதுவும் உன்னாலதான். என்னடா சொல்ற? சில பேரு உன்னால ஒரு மாசத்துக்கு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்க முடியுமா? உன்னால எதுவுமே பண்ண முடியாது, நீ எல்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க முன்னாடி போலீஸ் யூனிஃபார்ம போட்டுட்டு கெத்தா உன்னை பைக்ல பின்னாடி உட்கார வச்சு என் பொண்டாட்டின்னு பெருமையா சொல்லிக்க போறேன். எதிர்பார்க்கல இந்த டைரிய நான் இவ்ளோ சீக்கிரம் கண்டுபிடிப்பேன்னு எதிர்பார்க்கல. ஆதி, என்கிட்ட கையோட கொத்தா மாட்டிக்கிட்டடா. பாரு, ஒரே ஒரு டைரி மட்டும்தான் மாட்டோம்னு நினைச்சு இங்க வந்தா இந்த பேக்குக்குள்ள அவனோட மொத்த வரலாறே இருக்கே. அவளுக்கு கொடுத்த ரோஸ், அவளுக்காக எழுதின கவிதை, அவ யூஸ் பண்ண சீப்பு, அவ தலையில குத்தி இருந்த ஹேர் கிளிப்னு எல்லாம் அந்த பொறுக்கிதான் வாங்கி கொடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். இதெல்லாத்தையும் அந்த நிலா எனக்கு நீயும் வேணாம், நீ வாங்கி கொடுத்ததும் வேண்டாண்டு இவன் கிட்டே திருப்பி கொடுத்திருப்பா போல. அதெல்லாம் பொக்கிஷமா பத்திரமா வச்சிருந்தியா கண்ணா? பரவாயில்ல, அன்னைக்கு நீ பத்திரப்படுத்தி வச்சதா இன்னைக்கு எனக்கு யூஸ் ஆக போகுது. என் புருஷன் என்கிட்ட உன்னை பத்தி சொன்னதை விடவே நீ உன்னை பத்தி நல்லா தெளிவாவே இந்த டைரியில எழுதியிருக்கடா. அப்பாடியோ, எங்க நம்மளால இந்த டைரியை கண்டுபிடிக்க முடியாதோ, ஆதிய பத்தின உண்மையை நிம்மதி கிட்ட சொல்ல முடியாதோ நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். இவ்ளோ சீக்கிரம் கண்டுபிடிப்பேன்னு நானே எதிர்பார்க்கல. சரி, இப்ப இந்த ப்ரூஃப் எல்லாம் காமிச்சு எப்படி நிம்மதியை நம்ப வைக்கிறது? வெறும் இந்த ப்ரூஃப காமிச்சு அவளை நம்ப வைக்கிறத விட நிலாவை எப்படியாவது காண்டாக்ட் பண்ணி அந்த ப்ரூஃபோட நிம்மதி முன்னாடி நிறுத்தினா இன்னும் கிக்கா இருக்கும்ல. நிம்மதி என்ன நம்புறதை விட அவளுக்கு வேற வழியே கிடையாது, நம்பிதான் ஆகணும். அது நீ யார சொல்ற? யாரு உன்ன அந்த மாதிரி எல்லாம் திட்டினாங்க? மாசத்துக்கு 50,000 ரூபாய் வாங்கி காட்டு, நீ எல்லாம் எதுக்குமே லாய்க்கல, உன்னால அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு உன்னை யார சொன்னாங்க? அது நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம் நடந்தது. ஓ, காலேஜ் படிச்சிட்டு இருந்தப்ப ஏதாவது ஹெச்ஓடி கேட்டிருந்திருப்பாங்க. அவங்க முன்னாடி என்ன கெத்தா கூட்டிட்டு போய் நிக்கணும்னு ஆசைப்படுற அதானே? காலேஜ்ல ஹெச்ஓடியோ இல்ல பிரின்சிபலோ யாரு கேட்டிருந்தாலும் நான் வருத்தப்பட்டு இருந்திருக்க மாட்டேன் நிம்மதி. ஆனா என் மூஞ்ச பார்த்து என்ன இவ்வளவு அசிங்கமா கேட்டது நான் அவ்வளவு லவ் பண்ண நிலா, அவதான் என்ன அப்படி கேட்டுட்டு இப்ப வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கா. இருந்துட்டு போட்டோம். ஆனா என் பொண்டாட்டி நீ என்ன எவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கேன்னு கண்டிப்பா அவளுக்கு காட்டியே தீருவேன். நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு அவளுக்கு கண்டிப்பா தெரியணும். ட்ரைனிங் எல்லாம் முடிச்சிட்டு போஸ்டிங் போட்டதுக்கு அப்புறமா போலீஸ் யூனிஃபார்மா மாட்டிக்கிட்டு அவகிட்ட போய் காட்டுவேன். நீ என்னடி என்ன விட்டுட்டு போனது
பாத்தியா என் பொண்டாட்டியால நான் பாஸ் பண்ணி இன்னைக்கு போலீஸ் ஆயிருக்கேன்னு அவகிட்ட போய் சொல்லுவேன். கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுவேன். ஆதி அ, 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 சொல்லு சட்டு. என்ன அமைதியா நிக்கிற? ஹெச்ஓடி கிட்ட தானே போகணும். அ, அ, ஆமா. காலேஜ்ல சும்மா இல்லாம ஏதாவது சேட்டை பண்ணிருப்ப, அதனால அந்த மாதிரி திட்டிருப்பாங்க. நீ எல்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்லன்னு எல்லா பசங்க பொண்ணுங்களும் காலேஜ்ல ஒரு வாட்டி திட்டு வாங்கிருப்பாங்க தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது வின் பண்ணிட்டு வரும்போது அந்த மேமே பார்த்து உன்னை சந்தோஷப்படுவாங்க. நீ வேணா போய் நின்னு பாரு, அவங்களுக்கு பொறாமையெல்லாம் இருக்காது. பரவாயில்லையே, நம்ம திட்டின பையன் இப்ப இவ்ளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கான்னு நினைச்சு சந்தோஷம் தான் படுவாங்க. அ, 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 ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குடா. சரி வா, நம்ம வீட்டுக்கு போய் எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லலாம். ஹே, என்னது? என்ன போங்காட்டம் ஆடுறியா? ஆ, என்னடா? நீ என்ன சொன்ன? நான் நல்லா எழுதுனா எனக்கு 10 பாக்கெட் பிரியாணி வாங்கி தரேன்னு சொன்னல. அது ஒரு ஃப்ளோல வந்ததுடா. உண்மையாவே அதுக்கிட்ட வாங்கி தருவாங்க. ஏன்டா காமெடி பண்ற? என்னது ஃப்ளோல சொன்னியா? அடிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவேன். ஒழுங்கு மரியாதையா எனக்கு 10 பாக்கெட் பிரியாணி வாங்கி கொடுக்குற. நான் கஷ்டப்பட்டு எழுதிட்டு வந்தேன்டி, ப்ளீஸ் டி. டேய், 10 பாக்கெட் எப்படிடா சாப்பிடுவ? அது ஏன் பிரச்சனை? நான் சாப்பிட்டுக்குவேன். வாங்கி தரது உன் கடமை. நீ வாங்கி தந்துதான் ஆகணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என் செல்லம்ல, என் பட்டுல, என் புஜ்ஜு குட்டில. டேய் 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 டேய், என்னடா பண்ற? சரி, இப்போ என்ன பிரியாணி தானே வேணும்? வாங்கி தரேன். தேங்க் யூ பொண்டாட்டி. ஐ லவ் யூ. அடியே அடியே பூங்கொடியே கவலை மறக்கும் தாய்மடியே அழகே அழகே பெண் அழகே தழையில் நடக்கும் தேழகே மினுக்கி நீதாய நெஞ்ச குலுக்கி சிறுக்கி வாடிய முட்டக்காலக்கி. வேலைக்காரிக்கு பாட்டு பாத்தியா? மினிக்கி முட்டை கலக்கின்ட்டு. சரளா, ஐயோ வேதாமா நீங்களா? ஆதி தம்பி ரூம்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ ஆமால, நம்ம இருக்கிறது ஆதியோட ரூம் தானே. நம்ம பாட்டுக்கு இவ்வளவு மிரட்டிக்கிட்டு இருக்கோம். இவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது கண்டிப்பா எல்லார்கிட்டயும் போய் சொல்லிடுவா. அதுவும் நான் தான் இங்க வந்து தேடி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிடுவா. அது ஒண்ணும் இல்ல, அகரன் குட்டிய ஆதியும் நிம்மதியும் தூக்கிட்டு வந்து இங்க விளையாட வச்சிட்டு இருந்தாங்க. அப்ப இங்க 2 பொம்மைய அவங்க இங்கே வச்சுட்டாங்க போல. அதான் பார்த்து எடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஹோ, பொம்மை எடுக்க வந்தீங்களா? சரி சரி, எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். பொம்மையவே காணோம். இல்ல, இனிமேதான் எடுக்கணும். எடுத்துட்டேங்கிறா, எடுக்கணுங்கிறா. என்ன பண்றாளோ தெரியல. ஆமா, நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? நான் தம்பி ரூம க்ளீன் பண்ணலான்னு வந்தேன். ஐயோ, இது என்ன பெட்ல இவ்ளோ குப்பையா இருக்கு? ஆதி தம்பி ரூம் இப்படி வச்சுக்காதே. அதுவும் நிம்மதி வந்ததுல இருந்து ரூம் ரொம்ப நீட்டால இருக்கும். இது என்ன இப்படி கிடக்கு? ஆமா, இதெல்லாம் என்ன இவ்ளோ குப்பையா இருக்கு? சரி சரி, எல்லாத்தையும் கொண்டு போய் குப்பையில போடுறேன். குப்பையிலயா? ஐயோ ஐயோ, என்னாச்சு? இதெல்லாம் குப்பையில போடுறீங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயமா? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அது அது வந்து ஆதி போலீஸ் ஆகுறான்ல, அவன் படிக்கிறதுக்காக வச்சிருக்கான். எது? இந்த காஞ்சி போன பூவு, இந்த சீப்பெல்லாம் ஆதி தம்பி படிக்கிறதுக்கு வச்சிருக்கா? ஏமா நீங்க வேற காமெடி பண்ணிக்கிட்டு? அதுவா, அது இந்த பூவெல்லாம் நிம்மதி வச்சிருக்கா. அவ டாக்டருக்கு தானே படிக்கிறா, அதான் அந்த பூவை பத்திலாம் படிப்பாங்க போல் இருக்கு. நிம்மதியா? டாக்டருங்க மனுஷனுக்கு தானே ஆபரேஷன் பண்ணுவாங்க, பூவுக்கா பண்ணுவாங்க? ஐயோ, கேள்வி கேட்டே சோவடிக்கிறோளே. இப்ப இவளை இதெல்லாம் சமாளிச்சு இந்த திங்ஸ் எல்லாம் நான் எப்படி எடுத்துட்டு போவேன்? தேவையில்லாம கேள்வி கேட்காதீங்க. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. இதெல்லாம் ஆதி வந்ததுக்கு அப்புறம் கேட்டுக்கலாம். அப்படியா? அப்ப சரி, நான் ஆதி தம்பி வந்ததுக்கு அப்புறம் இந்த காஞ்சி போன பூவு, இந்த டைரி எல்லாம் எதுக்கு வச்சிருக்கீங்கன்னு கேட்டுட்டு அப்புறமா கூட்டிக்கிறேன். இல்ல இல்ல, அதெல்லாம் நீங்க எதுவும் கேட்க வேணாம். அட என்னம்மா நீங்க, கேட்டுட்டு பண்ணணும்ங்கறீங்க, கேட்க வேணாங்கிறீங்க. ஒன்னும் புரியலையே. ஐயோ, நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், கீழே இருக்கிறத மட்டும் பெருக்கிட்டு போங்கன்னு சொல்ல வரேன். இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சது. ஆனாலும் பெட்ட சரி பண்ணலன்னு அம்மா திட்டுவாங்களே. இவ்வளவு குப்பையும் போட்டு வச்சுக்கிட்டு நான் கூட்டாம போனேன்னா எப்படி? தினமும் ஒரு எட்டி ஒட்டடி அடிச்சுட்டு ஃபேனையும் தொடச்சிட்டு இந்த கண்ணாடி பொருள் எல்லாம் தொடச்சு வச்சுட்டு பெட்டையும் தட்டி விட்டுட்டு கூட்டினா தானே நல்லா இருக்கும். அப்படித்தானே உங்க ரூமையும் கூட்டுறேன். என்ன, உங்க ரூம்ல தான் இப்பெல்லாம் கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு. ஆகரன் குட்டி வந்ததுல இருந்து கொஞ்சம் பொம்மையெல்லாம் நிறைய வாங்கிவிட்டீங்க, அதெல்லாம் தூசியாண்டது. இவ போக மாட்டா போல் இருக்கே. இவ போனாதான் நான் இந்த திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண முடியும். இவளுக்கு எப்படியாவது வெளியே அனுப்பணும். சரி சரி, நீங்க தள்ளுங்க, நான் எல்லாத்தையும் ஒரு எட்டி ஒட்டடி அடிச்சுட்டு கூட்டி விட்டு போறேன். இவளை பேக் பண்ணணும்னா இவனை என்ன பேக் பண்றா? இங்க பாருங்க, இருங்க இருங்க. இப்ப என்ன, உங்களுக்கு இந்த வீட்டை கூட்டணும் அதானே? முதல்ல ஒட்டடை அடிக்கணும்.
என்ன என்ன பண்றீங்க? ஏன் மூஞ்சில விளக்கு மாற? ஐயோ சாரிமா, நான் செவரே நினைச்சிட்டேன். நினைப்பீங்க இவ்வளவு நேரம் நின்னு பேசிட்டு தானே இருக்கேன், அப்புறம் எப்படி செவரே நினைச்சீங்க? எடுத்துட்டேன் போதுமா? இங்க பாருங்க, நீங்க ஒண்ணு கூட்டவே வேணாம். தயவு செஞ்சு விளக்கு மாற போட்டுட்டு போங்க, நானே பெருக்கிக்கிறேன். என்னது, நீங்க பெருக்கிறீங்களா? உங்க ரூமையே நீங்க கூட்ட மாட்டீங்க, நீங்க வந்து ஆதி தம்பி ரூமை கூட்டுறீங்களாக்கோ? போங்கம்மா காமெடி பண்ணிக்கிட்டு. இங்க பாருங்க, சரியா கூட்டாம அம்மா வந்து என்னைய பிடிச்சு கத்தணும், அதானே பிளான் போட்டிருக்கீங்க? ஐயோ அதெல்லாம் இல்ல, நானே கூட்டிக்கிறேன். அகரனோட பொம்மையை காணோம், அதை தேடி எடுக்கணும், அதுக்கு தான் சொன்னேன். நீங்க போங்க, நான் பெருக்கிக்கிறேன். அப்படிங்கிறீங்க? அப்பனா ஒண்ணு பண்ணலாமா? நான் கொஞ்ச நேரம் இந்த பெட்லயே படுத்து தூங்குறேனே, நீங்க இந்த இதெல்லாம் கூட்டிட்டு போறப்ப எழுப்பி விட்டு போறீங்களா? ஏசில படுத்து தூங்கி ரொம்ப காலம் ஆகுது. இந்த கிச்சன்லயும் ஹால்லயும் ஒரு ஏசி போடுங்கன்னு சொன்னா அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஹால்ல மட்டும் ஏசி போட்டா எம்பட்டு நல்லா இருக்கும். ஏமா உங்க புருஷன் அதான் நம்ம முத்து தம்பி கிட்ட சொல்லி ஒரு ஏசியை போட்டு விடலாம்ல. காலையில டிவியை பார்த்துட்டு டீயை குடிக்கும் போது ஏசில உட்காந்து குடிச்சா எம்பட்டு சுகமா இருக்கும். நீங்க எல்லாரும் மட்டும் ரூமுக்கு ரூம் ஏசியை போட்டு வச்சிருக்கீங்க, கிச்சன்லயும் ஹால்லயும் தானே ரொம்ப வேர்க்குது, அதுக்கு தான் சொன்னேன். சரி இந்தாங்க விளக்க மாத்த பிடிங்க. இங்க பாருங்க, கூட்டிட்டு போறப்ப எழுப்பி விட்டு போயிருங்க. ஆதி தம்பி வந்து திட்டாது, நிம்மதியும் திட்டாது, இருந்தாலும் நல்லா இருக்காதுல, அதுக்கு தான் சொன்னேன். கண்ட குப்பையெல்லாம் தம்பி வர பெட்ல போட்டு வச்சிருக்கு. ப்ரூஃப் எல்லாம் போகுதே. சரிம்மா, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். என்ன சுகம். அடி பாவிகளா, ப்ரூஃப் கலெக்ட் பண்ண வந்த என்ன இப்படி விளக்கமாரோட நிக்க வச்சிட்டீங்களே. சரி வேற வழி இல்ல வேதா, சொத்தெல்லாம் உன் பேர்ல எழுதிக்கணும்னா இந்த வேலையெல்லாம் பண்ணிதான் ஆகணும். ஆனாலும் இந்த நிம்மதி படுக்கிற ரூமை போய் என்ன கிளீன் பண்ண வச்சிட்டாங்களே, எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கீங்க. தடான் வேதா, சொத்து வேணும்னா இதெல்லாம் பண்ணித்தானே ஆகணும். பண்ணு நீ எவ்வளவு பண்றியோ பண்ணு, ஆனா எதுவும் நடக்க போறதில்ல. அப்புறம் நம்ம ஆதி சொன்னதை கேட்டு யாரெல்லாம் பயந்தீங்க? நான் பயப்படல, நம்ம ஆதியை பத்தி தான் தெரியுமே, நம்ம ஆளு வேற மாதிரி. ஆனாலும் இந்த வேத கையில டைரி கிடைச்சிருச்சு, ப்ரூஃப் எல்லாம் கூட கிடைச்சிருச்சு. இவ என்ன பண்ண போறா? அதுதான் பயமா இருக்குல்ல. சரி என்ன பண்ண போறான்னு உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகே மக்களே, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலா நம்ம வீட்ல இன்னைக்கு சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி. நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்கன்னு சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.